முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க. வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை முதலமைச்சர் விஜய் குறித்து பேசிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பேசியது என்ன? வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரணி நடைபெற்றது. வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 2,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் போது தனது அமைப்பின் உறுப்பினர்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை முதலமைச்சர் விஜய் குறித்து பல்வேறு பரபரப்பு தகவல்களை பேசினார். அதாவது, கோபாலபுரத்தில் போயஸ் கார்டனில் பனையூரில் இருந்து கொண்டு முடிவுகள் எடுக்கும் காலங்கள் மாறிவிட்டது. நான் யாரையும் குறையாக குற்றமாக இதை சொல்லவில்லை. ஊர் பிரச்சினைக்கான முடிவுகளை எடுக்கும் போதுதான் நிலையான அரசியல் மாற்றங்கள் நடக்கும் என்று தெரிவித்தார். சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதா, அல்லது நான் போயஸ் கார்டனில் அமர்ந்துதா, அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதா, அல்ல நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதா முடிவெடுப்பேன் என்கின்ற காலமெல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. தொடர்ந்து பேசிய அவர், ஒரு வருடம் நேரம் கொடுப்போம். 101 புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சரியாக பணி செய்யவில்லை என்றால் முதல் ஆளாக குற்றம் சாட்டுவோம். சில தவறு செய்கிறார்கள், சிலர் சரியாக வேலை செய்கிறார்கள் என்று தாவேக எம்எல்ஏக்கள் குறித்து மறைமுகமாக பேசியிருந்தார். இதையடுத்து அமித்ஷா தன்னிடம் கூறிய ரகசியத்தை போட்டுடைத்த அவர், அமித்ஷா தன்னை டெல்லி வர சொன்னதாகவும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள கூறியதாகவும், ஆனால் அதற்கு தான் மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னார், டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிறோம், நமக்கு அது வேண்டாங்க ஐயா. நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். இதையடுத்து மேகதாது விவகாரம் குறித்து பேசிய அண்ணாமலை, அணை கட்ட பிரச்சனை இல்லை என்று மத்திய அரசு சொல்வதால் மனம் வலிக்கிறது என்றும், பிரதமர் மோடி மீது நம்பிக்கை உள்ளது, அவர் நியாயமான தீர்வு சொல்ல வேண்டும் என்றும் கூறியிருந்தார். பின்னர் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் குறித்து பேசிய அவர், மொத்தமாக 15,000 கோடி ரூபாயை மிச்சம் பிடித்திருக்கிறார்கள். அதனை 3ஆக பிரித்து அரசு பள்ளிகள் மேம்பாடு, நீர்நிலை மேம்பாடு, கிராமப்புற மேம்பாடு ஆகிய திட்டங்களுக்கு பயன்படுத்தும்படி அறிவுறுத்தியிருந்தார். நான் முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஐயா, இந்த பட்ஜெட்டை பார்த்தோம், ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, செலவீனங்களை குறைக்க பாக்குறீங்க, 15,000 கோடி பிடிச்சு நிறுத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15,000 கோடியில முதல் 5,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷம் 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷத்தில் அது 25,000 கோடி, பெரிய மாற்றம் நடக்கும். தொடர்ந்து ஊழல் முடிந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் சில அமைச்சர்கள் கமிஷன் கேட்பது மாதிரியான ஆடியோ ஆதாரம் என்னிடம் உள்ளது என்று கூறிய அவர், அந்த மாதிரியான அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கடிவாளம் போட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் தாவேக வீத லீடர்ஸ் அமைப்பின் காலங்களிலேயே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். முன்னதாக பேரணியில் கலந்து கொள்ள வருகை தந்த அண்ணாமலை கட்டுக்கடுங்காத மக்கள் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பேரணியில் கரு நாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி சிறப்பு விருந்தினர்களாக மறைந்த நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வி, பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் உட்பட பலர் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.